இன்னும் பார்க்க கூட மாட்டேங்கிறாங்க, அப்படியே போகிறான் போயிட்டுக்காரன். ஊட்டி 36 கிலோமீட்டர். ஃப்ரெண்ட்ஸ், இப்போது நம்ம கோத்தகிரி பாதி வழி ஏறியாச்சு. இப்போது கரெக்டாக ஏதோ டீ எஸ்டேட் மாதிரி இருக்குது. அந்த இடத்துல நின்று கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கலாம். ரெஸ்ட் இல்லை, நான் அப்படியே டைம் லாஸ் எடுத்துகிட்டு இருந்தேன். டைம் லாஸ் எடுக்கிறப்போ சரி எப்படி இருக்குன்னு வந்திருக்குன்னு சொல்லி பார்க்கலான்னு சொல்லி தான் நிறுத்திருக்கேன். இது பாருங்கள், இப்போ தான் நம்ம ரைனாக்ஸ் இது புதுசாக வாங்கியிருக்கோம். இதுக்குள்ளே நம்ம டிஎஸ்எல்ஆர் இருக்குது. டிஎஸ்எல்ஆர் அப்புறம் பின்னாடி வந்து ரெயின் ஜாக்கெட் வச்சுருக்கேன். அப்புறம் இதுதான் நான் இப்போது இந்த ரைடிங் பேண்ட்டும் இப்போ தான் வாங்கினேன். இது புது பேண்ட்டு நம்மளோடது, ரைடிங் பேண்ட் ரைனாக்ஸில் வாங்கியிருக்கேன். நான் இது யூஸ் பண்ணிட்டு உங்களுக்கு எப்படி கம்ஃபர்ட் இருக்குன்னு நான் சொல்கிறேன். இன்னும் ஊட்டி நேரம் மறைஞ்சிருக்கு புல்லுக்குள்ளே. நீங்கள் எவ்வளோ தூரம் இருக்குன்னு பார்க்குறீங்க. ஊட்டி 36 கிலோமீட்டர். ஊட்டி 36 கிலோமீட்டர்ஸ் இருக்குங்க. ஓகே, நம்ம கண்டினியூ பண்ணுவோம். கோத்தகிரி வந்தாச்சு நண்பர்களே. ஆமாம், இது நடைமேடையெல்லாம் போட்டிருக்காங்க. வாக்கிங் பிரிட்ஜ் இந்த இடத்துலலாம் போட்டிருக்காங்க. இது நல்லா பெரிய ஊராக தாங்க இருக்குது, ஊட்டி மாதிரியே. ஆக்சுவலாக நான் இப்போ தான் கோத்தகிரிக்கு ஃபஸ்ட் டைம், அதுக்கு முன்னாடி வந்திருக்கேன். கோத்தகிரி வந்துட்டு அப்படியே கேத்தரின் ஃபால்ஸ் போயிருக்கேன். அது வந்து அந்த சைடு அப்படியே போயிடும். ஆனால் ஊருக்குள்ளே இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வரேன். நல்லா ஃபாகியாக இருக்குங்க. இங்கே ஃபாகாக இல்லை, முன்னாடி நல்லா அந்த மேகமாக இல்லை, அது வந்து பனியான்னு தெரியல. ஆனால் வெயில் தாங்க அடிக்குது. நான் கூட இன்றைக்கி மழை பெய்யும் ஜாலியாக இருக்கலாம்னு நினச்சி வந்தேன். வெயில் அடிக்குதே. அட பாவீங்களா, ஏமாத்திட்டீங்களே. இவ்வளோ பேர் இருக்காங்க இந்த ஊர்லேயும். இந்த ஊர்லேயும் நல்லா க்ரௌடாகவே இருக்குங்க. ஊட்டி மாதிரியே தான் இருக்குது. ஊட்டிக்கு இதுக்கும் பெரிய டிஃப்ரென்ஸே இல்லை. எங்கே பார்த்தாலும் தளபதி போஸ்டர் போடு. ஆனால் இந்த ஊரில் கொஞ்சம் வண்டியெல்லாம் ஒரு மாதிரி தாங்க ஓட்டுறாங்க. எல்லா ஊர்லேயும் இப்படி தான் ஓட்டுறாங்க. இங்கே சாப்பிடலாமா? எங்கே ஹோட்டல் நல்லாயிருக்குன்னு தெரியலங்க. லைட்டாக கொஞ்சம் பசிக்குது. சாப்பிட்டுட்டு வண்டி எடுத்தோம்னா ஃபுல்லாக ரைடு தான், நான் ஸ்டாப் டுடே. எங்கேயுமே பெருசாக அந்த வியூ பாயிண்ட்டுக்கெலாம் போகிறதா எனக்கு ஐடியா இல்லை.
பார்ப்போம். எனக்கு வந்து இந்த மஞ்சூர் வழியாக தாங்க வரணும்னு ரொம்ப ஆசை. ஏன்னா அந்த ரோடு அவ்வளோ சூப்பராக இருக்கும்னு சொன்னாங்க. இந்த ரோடு கோத்தகிரி வந்தாலே இவ்வளோ டிராஃபிக் ஆகுது. இன்னும் மெயின் வழி ஊட்டி வழி போயிருந்தால் எவ்வளோ டிராஃபிக் ஆகும்னு தெரிலங்க. ஏன்னா இன்றைக்கி சாட்டர்டே வேறையா, இல்லை லீவ் நாள் வேறு, அதனால் க்ரௌடு கண்டிப்பாக வரும் அன்றைக்கெலாம். பெட்ரோல் ஹாஃப் டேங்க் வந்துருச்சுங்க. நம்ம கரெக்டாக எடுக்கிறப்போ ஃபுல் டேங்க்கில் இருந்து இந்த ஒரு பாயிண்ட் பிளிங்க் ஆக ஆரம்பிச்சிது. அப்புறம் இப்போது ஒரு ஹாஃப் டேங்க்குக்கு ஒரு பாயிண்ட் எக்ஸ்ட்ரா இருக்குது. எதுக்கும் மேலே போய் அடிச்சுக்கலாம். ஆனால் நான் நினச்சேன் மேலே வந்து அடிக்கவே கூடாதுன்னு. ஏன்னா மேலே கீழே கம்பேர் பண்ணுறப்போ மேலே பெட்ரோல் ப்ரைஸ் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். இன்னும் 1-2 ரூபா தான் அதிகமாக இருக்கும். அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. இருந்தாலும் சொல்கிறேங்க, நீங்கள் யாராவது மேலே வந்து பெட்ரோல் அடிக்கணும்னு நினச்சிங்கன்னா அதை கொஞ்சம் தவிர்த்துட்டு கீழே அடிச்சுட்டு வர ட்ரை பண்ணுங்கள். ஓ ஷிட். ஊட்டி 25 கிலோமீட்டர்ஸ். ஆக்சுவலாக நான் இன்றைக்கி டிஎஸ்எல்ஆர் எதுக்கு எடுத்து வந்தேன்னே தெரியாத மாதிரி ஆகிடுச்சு. ஏன்னா நான் ஃபுல்லாக மழை பெய்யும், சரி நல்லா எடுக்கலாம் அப்படின்னு நினச்சேன். பார்த்தா வெயில் அடிக்குது. மோசம் போயிட்டோமே, நம்ம மோசம் போயிட்டோம். ஆக்சுவலாக நம்ம பழைய சேனலில் பார்த்தீங்கன்னா அந்த ஊட்டின்னு போட்டிருந்தது நல்லா பயங்கர ஃபாகியாக, அப்படியே அதுக்கு வந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு 1000 வியூஸ் கிட்டே வந்துச்சு. ஆக்சுவலாக என்னோடய விலாகுக்கே 1000 வியூஸ் வந்தது, அது மட்டும்தான் நினைக்கிறேன். வந்திருக்கு, ஆனால் என்ன சொல்கிறது, லேட்டாக வந்திருக்கு. ஆனால் ஊட்டின்னு போட்ட உடனே டக்குன்னு வந்த ஒரு வீடியோ அதுதான். நல்லா கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக ரீச் ஆனிச்சு. ரோடு பரவாயில்லைங்க, நல்லாயிருக்கு. ரோடு சூப்பராக போட்டிருக்காங்க. எங்கேயுமே இந்த குண்டும் குழியுமா இன்னும் இன்னும் வர ஸ்டார்ட் பண்ணலை. ஆனால் நான் இப்படி சொன்னதுக்கப்புறம் தான் அங்கே வரவே ஆரம்பிக்குது. இந்த தடவை வருமா? தனியாக போகிறதும் ஒரு வைப்பு தாங்க, கேங்கோட போகிறதும் ஒரு வைப்பு தான். என்ன பண்ணாலும் வைப்பு தாங்க ரைடிங்கில், எப்படி பண்ணாலும் நல்லாயிருக்கு. செயின் லூஸ் ஆகிடுச்சின்னு நினைக்கிறேன். ஏன்னா நம்ம மேலே ஏறுறப்போ அந்த இருந்த கான்ஃபிடென்ட் இப்போ நம்ம பைக்கில் கொஞ்சம் கம்மியாயிடுச்சு. இந்த R15 பொறுத்த வரைக்கும் இதுதாங்க பிரச்சனை. ஏன்னா நம்ம டயருக்கும் இன்ஜினுக்கும் ரொம்ப டிஸ்டன்ஸு. அந்த டிஸ்டன்ஸ்னால தான் அந்த சேஸ், அது என்ன சொல்லுவாங்கன்னு எனக்கு சரியாக தெரியல. அந்த டிஸ்டன்ஸ்னால தான் நமக்கு செயின் வந்து அடிக்கடி லூஸ் ஆகிறதே. இன்றைக்கி இந்த ரைடை முடிச்சுட்டு நாளைக்கு பெரிய ரைடு இருக்குது. அதெலாம் நான்ஸ்டாப், ரொம்ப ஒரு 8 to 7 ஹவர்ஸ் ட்ராவலுங்க. நம்ம வால்பாறையிலேருந்து அதிரப்பள்ளி போக போகிறோம். அதிரப்பள்ளியில் அந்த விலாகில் அந்த ரீல்ஸ் எல்லாம் பார்த்து ரொம்ப ஒரு எக்ஸைட்மெண்ட்டாக இருக்குது. அதில் என்ன தான் இருக்குது அந்த ஃபால்ஸ்லன்ட்டு அப்படின்னு போகணும் ரொம்ப ஆசையாக இருக்குது. முன்னாடி பாருங்கள், அப்படியே மேகத்துக்கு மேலே இருக்கும். நம்ம அப்போது கொஞ்சம் அப்படியே வெயிலெலாம் போயிட்டு கொஞ்சம் மழை பெய்கிற மாதிரி கிளைமேட் ஆகாதா? என் ஹெல்மெட்டில் வேறு ஏதோ பூச்சி அடிச்சிருச்சு. இந்த இடத்துல ஏதோ பச்சை கலரில் வேறு இருக்குது. அதை போய் க்ளீன் பண்ணும் முதல்ல. நாமளும் நல்லா கார்னரிங் பண்ண கற்றுக்கிட்டாங்க. பரவாயில்லையே, நல்லா இருக்கே. ஃப்ரெண்ட்ஸ், இவ்வளோ நேரம் நம்ம இங்கே ஷார்ட்ஸ் வீடியோ அப்புறம் ஃபோட்டோஸ்லாம் எடுத்துகிட்டு இருந்தோம். இப்போது கிளம்பலாங்க ஊட்டிக்கு. இது எந்த ஏரியான்னு பார்த்தீங்கன்னா கோத்தகிரின்னு நினைக்கிறேன். கோத்தகிரி டு ஊட்டி போகிற வழியில் எக்ஸாக்டாக. ஐயோ பள்ளம். இந்த கோப்ரோக்கு என்ன ஆச்சுன்னு வேறு தெரிலங்க, திடீர்னு ஆஃப் ஆகி போச்சு. ஸோ சேட்.
ஃப்ரெண்ட்ஸ் இப்போ தான் நம்ம சாப்பிட்டோம். இந்த கபாப் கார்னர் ரெஸ்டாரண்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரெஸ்டாரண்ட்டு, இதில் தான் சாப்பிட்டோம். ரேட்டு தாங்க கொஞ்சம் அதிகமாக இருந்துச்சு. டேஸ்ட்டும் ஓகே தான், ரொம்ப சூப்பர்னு சொல்ல முடியாது, நல்லா இல்லைன்னு சொல்ல முடியாது, ஓகே. வண்டி வர வர மாட்டேங்குது. சரிங்க, இப்போது அப்படியே லேக் சைடு போயிட்டு, நான் இன்னும் ஊட்டி லேக்கே நான் பார்த்ததில்ல. பார்த்துருப்பேன் மேபி, அதுதான் லேக்கான்னு தெரியல. லைட்டாக தூருதுங்க, இல்லை ரொம்ப லைட்டாக. அதிகமாக மழை பெஞ்சா ரெயின் கோட் எடுத்து போட்டுக்கலாம். சும்மா அப்படியே ஸ்ப்ரே பண்ணி விட்ட மாதிரி தூருது. காட்டு எருமை ஆரன் அடிச்சுட்டு இருக்கார் அவர். ஐயோ, நாம தான் நடுவில் நிற்கிறோமோ. அம்மா, நேராக நம்மளையும் நோக்கி தான் வருது. எங்கே உள்ள போதுற? வலி 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 வலி. என்ன காலில் காற்று வருது? என்னங்க பேண்ட் நல்லா மேலே இருக்குச்சுங்க. இந்த பேண்ட் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு பேண்ட்டு என்ன சொல்கிறது, ஜாக்கெட் அப்புறம் பேண்ட் வந்து ரெண்டுமே பர்ஃபெக்டாக இருக்குது. ஆனால் நான் பைக்கில் ஏறி உக்காந்தேன்னா ரெண்டுமே பாருங்கள், கை வந்து பின்னாடி போயிடுது. அதே மாதிரி பேண்ட்டும் வந்து கால் மேலே இருக்குதோ பாருங்கள். ஏன் அப்படின்னு தெரியல. இதோட பிக்கர் சைஸ் போகணுமோ, அப்படி போனாலும் ரொம்ப இதாக இருந்துச்சு பெருசாக. என்னானே ஒன்றும் புரியலை, சொல்ல தெரியலை. என்னங்க, இந்த சைடு பார்த்தீங்கன்னா ஒரு கிளைமேட்டில் இருக்குது, இந்த சைடு பார்த்தீங்கன்னா ஒரு கிளைமேட்டாக இருக்குது. ஃபாரினர்ஸாக இருக்காங்கங்க. போட் ஹவுஸ்ன்னு இங்கே போட்டிருக்கு. போட் ஹவுஸ் ஏங்க, தெரியாமல் நான் பைக்கை வெரிஃபை பண்ணுறதுக்கு, அது என்னது, கார் தேக்கோ அப்புறம் பைக் தேக்கோ அப்புறம் அந்த ஆப்லலாம் ரிஜிஸ்டர் பண்ணிட்டேன். எல்லாம் ஃபோனாக வருதுங்க. நான் நிறையா பைக் பார்த்துருந்தேன், கேடிஎம் பார்த்தேன், ஹிமாலயன் பார்த்தேன், எல்லாத்துலேயும் தான் கூப்பிட்றாங்க. எப்படி என் நம்பர் கிடைக்குதுன்னு உங்களுக்கு தெரில. போட் ஹவுஸ் எங்கே போட்டிருக்கு? போட் ஹவுஸ் ஸ்ட்ரைட்டாக போட்டிருக்கு. ரேஸ் கோர்ஸா? இங்கேயும் ரேஸ் கோர்ஸ் இருக்கா? எல்லா ஊர்லேயும் இந்த ரேஸ் கோர்ஸுங்கிறது இருக்குங்க. பெங்களூரில் இருக்குது, கோயம்புத்தூரில் இருக்குது, ஊட்டியில் இருக்குது. ஸ்பீடு பிரேக்கர். ஆக்சுவலாக நம்ம டிஎஸ்எல்ஆருக்கு இன்றைக்கி வேலையே இல்லை, சும்மாவே இருக்குது பின்னாடியே. நானும் எங்கேயாவது போய் நல்ல இடம் பார்த்தா எடுத்து ஃபோட்டோ எடுக்கலாம், நம்ம திறமையை வெளியே காட்டலான்னு பார்க்குறேன். ஊட்டி லேக் ஸ்ட்ரைட். போட் ஹவுஸ் போகிற வழி மாதிரி இதை பார்த்தா எனக்கு தெரியல. கேட்டுருவோம் நன்னாட்ட. அண்ணா, போட் ஹவுஸ் எப்படியா போகணும்? இது தானா? ஓகே, தேங்க்யூ, நன்றி, வணக்கம். அம்மா, என்னங்க எல்லாம் ஜெர்மன் சஃபார்டாக நிற்க வச்சுருக்காரு. ஆமாங்க, இது பேக் சைடு ரூட்டுங்க. நினச்சேன் அப்பயே, ஆள் நடமாட்டல, அது அப்பயே நினச்சேன். போட்டிங்லாமா நம்ம போகணும்?
நான் கொஞ்சம் பெருசாக இருக்கும் அப்படின்னு நினச்சி வந்தேன். இது என்ன காமெடியாக இருக்குது. ஓகே, இதுதான் அந்த மஞ்சூர் போகிற ரூட்டு. சரி, அதிலே போவோம். அவலாஞ்சி போகிற ரூட்டுங்க இது. அண்ணா அவலாஞ்சி போகிறது எப்படின்னா? அவலாஞ்சி எப்படி போகிறது? இப்படி போங்க. சரிண்ணா. நேராக போங்க. கீழே டவுன்ல ரோடு 2 ரோடு பிரியும். டவுன்ல இறங்கணும். ஒரே ரோடு தான். ஆமாம், முள்ளுக்குற ரோடு. ஸ்ட்ரைட்டு கீழே டவுன்ல இறங்கினா ஒரே ரோடு தான். போயிட்டே இருக்கும். ஒரே ரோடு. சரி, போர்டு இருக்குங்களா? பார்த்து. சரி.